கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் இரண்டாவது ஞாயிறை நாம் சிறப்பிக்க குழுமியிருக்கின்றோம். தவ காலத்தின் முதல் ஞாயிறு நம் அனைவரையும் பாலைவன அனுபவத்திற்கு அழைத்து சென்றது. பாலைவனம் வறண்ட வறட்சியான உணவில்லாத அந்த இடத்தில் இயேசு சோதிக்கப்பட்டார். இன்றைக்கு இந்த தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறு நம்மை உயர்ந்த மலைக்கு அழைத்து செல்கின்றது. மலை அனுபவத்தினை பெற்றுக்கொள்ள நாம் வழக்கமாக எங்கெல்லாம் மலையில் கோயில் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் அடிக்கடி அந்த மலை கோயிலுக்கு சென்று வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க அச்சரப்பாக்கம் மலைக்கு போனோம். அச்சரப்பாக்கம் மலையில் ஏறி அங்கே போய் ஜெபம் பண்ணணும். தாமஸ் மவுண்ட் போனோம். அங்கே மலைக்கு போயிட்டு மலையில் போயிட்டு அங்கே ஜெபம் பண்ணணும். எங்கெல்லாம் மலை கோயில் இருக்குதோ அதுக்கு ஒரு தனி சிறப்பு நாளை கொடுத்து அந்த மலை கோயிலுக்கு போயிட்டு ஜெபம் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஆசைப்படுவோம். இன்றைக்கும் நம்ம இந்த மலையில் ஆண்டவரின் பிரசன்னத்தை, மலை ஆண்டவர் எந்த அளவிற்கு தன்னுடைய இடமாக செய்தியினை தருகின்ற ஒரு இடமாக கொண்டிருக்கின்றார் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி நம்மளும் அந்த கோயிலில் ஒரு மலையை சுற்றி தான் உக்காந்துக்கிறோம். அது என்ன மலை? கல்வாரி மலை. அந்த கல்வாரி மலையின் ஒரு அடையாளம்தான் இந்த பலிப்பீடம். இந்த பீடத்தில் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பலியிடப்படுகிறார். இந்த பீடத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இந்த தன்னுடைய பிரசன்னத்தை, மாட்சியை வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த நாளில் தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறு ஆண்டவரின் உருமாற்றம், கடவுள் நம்மோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நாம் அவரின் அன்பு பிள்ளைகளாக வாழ அழைப்பு கொடுக்கின்றது. இந்த முதல் வாசகத்தையும் இரண்டாம் வாசகம் நற்செய்தி இவற்றை நாம் கொண்டு மையமாக பார்க்கின்ற பொழுது நாம் அனைவரையும் ஆண்டவர் கூடாரத்தை விட்டு வெளியே வா என்று அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் ஆபிரகாமை அவரை அந்த கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்து வருகின்றார். கூடாரத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை வெளியில் அழைத்து வந்தவர் அங்கே வானத்து நட்சத்திரங்களை காட்டுகின்றார். உன்னுடைய சந்ததியை நான் இந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகச் செய்வேன் வாக்குறுதியினை கொடுக்கின்றார். உன்னுடைய சந்ததிக்கு நாட்டையும் கொடுப்பேன் என்ற வாக்குறுதியும் ஆண்டவர் அங்கு கொடுக்கின்றார். அப்போ ஆபிரகாம் அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வருகின்றார். அங்கு திரளான நட்சத்திரத்தை காணுகின்றார். ஆண்டவரிடமிருந்து வாக்குறுதியை பெற்றுக்கொள்ளுகின்றார். இரண்டாம் வாசகத்தில் இன்றைய மனிதர்கள் உடல் என்னும் கூடாரத்தை விட்டு வெளியே வர ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். இந்த உடல் என்னும் கூடாரம் என்று சொல்லுகின்ற போது இந்த உடல் பலவிதமான இந்த வயிற்றை நம்பி, வயிற்றுக்காக, சுயநலத்தோடு, உணவுக்காக, உணவிற்கான அடிப்படை தேவைக்காக ஒவ்வொரு முறையும் தனது வாழ்நாளை செலவழித்து கொண்டிருக்கின்றது. ஆன்மீக வாழ்வில் நாம் ஆழப்பட உடல் என்னும் கூடாரத்தை விட்டு விலகி ஆன்மாவை நாம் பாதுகாத்து கொள்ள, ஆன்ம உணவினை நாம் பெற்றுக்கொள்ள இந்த உடல் என்னும் கூடாரத்தை, வயிற்று பசிக்காக நாம் கொண்டிருக்கின்ற இந்த உடலை புறம் தள்ளிவிட்டு
ஆன்மாவை வளர்த்து கொள்ள நமக்கு இந்த உடல் என்னும் கூடாரத்தை விட்டு வர அழைப்பு கொடுக்கின்றது. இன்னை நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், பேதுரு ஆண்டவரே 3 கூடாரங்களை நாம் அமைத்து இங்கேயே இருப்போம் என்று சொல்லுகின்றார். பேதுரு என்ன சொல்கிறாரு, அந்த ஆண்டவரின் உருமாற்ற நிகழ்வை கண்டு நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், இந்த கூடாரத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லி பாடுகள் பல பட வேண்டும், இறந்து உயிர் பெற்றிட வேண்டும், மாட்சி பெற வேண்டும் என்று தன்னுடைய துன்பத்தை பாடுகளை பற்றி ஆண்டவர் அங்கு எடுத்து கூறுகின்றார். பேதுரு ஒளிமயமான பிரகாசமான இந்த மாட்சி எவ்வளவு நன்றாக இருக்கிறது, இங்கே இருந்துடலாம் அப்படின்னு பேதுரு ஆசைப்பட்டார். ஆனால் இயேசு இந்த நிலையில் எப்பொழுதும் இருக்க போவதில்லை, இதை விட்டு துன்பங்கள் வழியாகத்தான் மாட்சி, பாடுகள் வழியாகத்தான் அனைத்து விதமான வாழ்வின் போராட்டங்களை எதிர்கொள்வதின் வழியாகத்தான் நாம் இந்த மாட்சியை பெற முடியும் என்று சொல்லி பேதுருவை கூடாரத்தை விட்டு வெளியே வர சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை ஆண்டவர் கூடாரத்தை விட்டு வெளியே வர சொன்னதற்கு வாக்குறுதியை, அவருக்கு சந்ததி பெருகச் செய்யும் அந்த வாக்குறுதியை கொடுக்கின்றார். பவுல் உடல் என்னும் கூடாரத்தை விட்டு வெளியே வாருங்கள், உடல் இச்சையின்படி வாழ வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இயேசு நம்முடைய அனுதின வாழ்க்கையில் துன்பங்களை தாங்கிக் கொண்டு வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களிலும் இறை மதிப்பீடுகளின் வாழ வேண்டும் என்று சொல்லி உலக சுகபோகம் என்னும் கூடாரத்தை விட்டு வெளியே வர அழைப்பு கொடுக்கின்றார். இரண்டாவதாக, இன்றைய இந்த தாபோர் மலையின் அனுபவம் நம் கண்களை மேலே உயர்த்தி பார்க்க நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆபிரகாமை கடவுள் அழைத்து உன் கண்களை வானத்தை உயர்த்தி பார் என்று சொல்லி மாலை வேளையில், அதுவும் ஒளி மங்கும் வேளையில் ஆண்டவர் திரளான நட்சத்திரங்களை ஆண்டவர் அவரது கண்களை உயர்த்தி பார்க்க சொல்லி அங்கு அவருக்கு தன்னுடைய வல்லமையையும் ஆற்றலையும் அங்கு காண்பிக்கின்றார். அதே போன்று பவுல் நம் அனைவரின் கண்களையும் உயர்த்தி பார்க்க, கடவுளை நோக்கி உயர்த்தி பார்க்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இந்த உலகை நோக்கிய பார்வைகள் அல்ல, கடவுளை நோக்கிய பார்வையை நாம் கொண்டிருக்க புனித பவுல் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் இதை தான் யூ மஸ்ட் ஹாவ் காட்ஸ் கேஸ் என்று சொல்லி கடவுளை நாம் உற்று பார்க்க இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த தவக்காலத்தில் இருக்கக்கூடிய நாம் நமது இந்த உலகை உற்று பார்க்கல்ல, உலக சுகபோகங்களை உற்று பார்ப்பதல்ல, இந்த உலக காரியங்களை உற்று பார்த்து கொண்டு குறை சொல்லி கொண்டு புலம்பிக் கொண்டும் நிம்மதி இல்லாமலும் மகிழ்ச்சியற்ற ஒரு நிலையில் நாம் இல்லாமல் நாம் கடவுளை உற்று பார்க்க, கடவுள் எவ்வளவு நன்மை நிறைந்தவராக இருக்கின்றார், முழுமையானவராக இருக்கின்றார், குறைகள் ஏதும் இல்லாதவராக இருக்கின்றார், அன்பே உருவானவராக இருக்கின்றார். இந்த கடவுளின் பிள்ளையாக நானும் இந்த உலக வாழ்வில் இவ்வுலகை விட்டு ஆண்டவரை என் கண் முன்பாக கொண்டு அவரை போன்று நிறைவுள்ளவராக, அன்பு செய்பவராக, மன்னிப்பை தாராளமாக கொடுக்கக்கூடியவராக நானும் இருப்பேன் என்ற ஒரு உணர்வோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தியில கண்களை உயர்த்தி பார்க்க சீடர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இயேசுவின் முகம் பிரகாசமாக அங்கு ஒளி வீசியது. அவர்கள் இயேசுவினுடைய முகத்தை பார்க்க முடியாமல் உயரே அவர்கள் கண்கள் உற்று நோக்கின. கடவுளின் குரலொளி அங்கு பிரசன்னமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர்கள் ஆண்டவரின் மாட்சியை அங்கு முழுமையாக கண்டார்கள். பிரியமானவர்களே, நாமும் இறை மாட்சியை நமது வாழ்விலை காண, இயேசுவின் பிரகாசமான அந்த முகத்தை காண நாமும் அழைக்கப்படுகின்றோம்.
நமக்கு ஆண்டவர் அழகான முகத்தை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த அழகான முகத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் முகத்தின் வாயிலாக அன்பென்னும் மொழியை நாம் வெளிப்படுத்துகின்றோமா, அல்லது கோபம் என்னும் முகத்தை வெளிப்படுத்துகின்றோமா? இந்த ஒரு சில சமயம் சொல்லுவோம், மூஞ்ச பார்த்தாலே பயமாக இருக்குது, இந்த மூஞ்ச பார்த்தா நமக்கு நல்ல காரியம் நடக்கும், இந்த மூஞ்சிலேருந்து தான் நம்ம விழிக்கணும், இந்த மூஞ்ச பார்த்துட்டா நமக்கு எல்லா விதத்திலும் நல்லதாக இருக்க போகுது என்று சொல்லி நாம் கடவுள் கொடுத்த இந்த முகம் அருளினால் இயேசுவை போன்று அன்பை கொடுக்கக்கூடியதாக, அருளை பிரகாசமாக கொடுக்கக்கூடியதாக, நமது அனுதின வாழ்க்கையில் நம் மூலமாக கடவுளின் தன்மை விளங்கும் அளவிற்கு நாம் ஆண்டவரை நோக்கி கண்களை உயர்த்துகின்ற போது நமது முகமும் அந்த இறை ஒளியில் பிரகாசமாக மாறக்கூடிய அருளை பெற்றதாக இது அமைகின்றது. எனவே நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கிய நமது கண்களை உயர்த்த அழைக்க இந்த தவக்காலம் கொடுக்கின்ற இந்த அருமையான வாய்ப்பில் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வினை வாழ வேண்டும்? இந்த தவக்காலம் முழுவதும் முதலில் நாம் ஜெபிக்கும் மனிதர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஜெபமே வாழ்வாக. அதிக அளவிலே இந்த தவக்காலத்தில் ஜெபத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க, அதிக நேரத்தை ஒதுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த நற்செய்தி நம்ம வாசிக்க கேட்டோம். இயேசு இறைவேண்டல் செய்ய சீடர்களை மலைக்கு அழைத்து சென்றார். இறைவேண்டல் செய்யும் பொழுது அவரது முகுடல் தோற்றம் மாற்றம் பெற்றது. இயேசு ஜெபிக்கும் போது தான் அவரது உடல் தோற்றம் முக பொலிவு மாற்றம் பெற்றது. ஆனால் சீடர்கள் தூக்க கலக்கத்தில் இருந்தார்கள், தூங்கி கொண்டு இருந்தார்கள். அப்போ அந்த தூக்க கலக்கத்தில் பார்க்குற அவங்களுக்கு பேர் அச்சம், அதிர்ச்சி, ஆண்டவர் மிகப்பெரிய மாட்சியோடு இருப்பதை அவர்கள் காண்கின்றார்கள். ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். இதை தான் பிரான்சிஸ் de Sales சொல்கிறார் ஜெபத்தை பற்றி. நம்ம ஒரு சில சமயம் சொல்லுவோம், ஜெபிக்கவே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எப்போல்லாம் ஜெபிக்கவே நேரம் இல்லைன்னு சொல்கிறோமோ அப்போல்லாம் என்ன பண்ணுமா, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஜெபிக்கிறோன்னாக்கா, நான் பிஸியாக இருக்கிறேன் ஜெபிக்கவே நேரம் இல்லைன்னு சொல்கிறப்ப 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் அரை மணி நேரம் ஜெபிக்கிறவங்க என்ன பண்ணுமா, பிஸியாக இருக்கிறப்ப அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரமாக நாம் நேரத்தை கூட்டி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பிடுக்கின்றார். ஒரு குருவானவர் என்ன பண்ணாராம், ஒரு இளைஞன் கேட்டான், நான் ரொம்ப நல்லா ஜபம் பண்ணணும், எனக்கு ஜபம் செய்யறதுக்கு கற்றுக் கொடுங்கன்னு. அப்போ அவன் என்ன பண்ணார், கூட்டின்னு போயிட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி அவன் மூஞ்சை பிடிச்சி தலையை பிடிச்சி உள்ளே அமுக்கிட்டார். அப்போ அவன் மூச்சை தம் கட்டினான் கொஞ்ச நேரம். ஆனால் அவர் விடவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து அவனால் முடியல, தலையை பிடிச்சி ஆட்டுறான். இந்த சாமியார் அப்படியே பக்கெட்லேயே போட்டு அமுக்கி சாவடிச்சிடுவார் போலகுது. நம்மகிட்ட ஜபம் பண்ணுறதுக்கு எப்படின்னு கேட்டதே தப்பு அப்படின்னு நினச்சான். அப்புறம் எப்படியே திமிரிட்டு மூச்சரைக்க கேட்டான், ஃபாதர், ஏன் ஃபாதர் உங்களுக்கு இந்த கொலவெறி இப்படியா பண்ணுவீங்கன்னு. அப்போ குருவானவர் சொன்னார், உன்னை போட்டு அமுக்கின்னு தானே, ஏன் உனக்கு அந்த தண்ணியிலே இருக்க முடியல? எப்படி ஆக்சிஜன் இல்லாமல் நான் தண்ணியிலே இருக்க முடியும்? நான் மூச்சு விட்டால் தானே உயிர் வாழ முடியும். அதே மாதிரி தான் உனக்கு தண்ணியில் இருக்கும்போது மூச்சு விடணும், ஆக்சிஜன் தேவைன்னு நீ உணர்ந்தல்ல. அதே மாதிரி தான் கிறிஸ்துவ வாழ்விலும் ஜபம் முக்கியமானது. ஜபம் இல்லைன்னா எனக்கு கிறிஸ்துவ வாழ்வு இல்லை. ஜபம் இல்லைன்னா நான் நன்றாக இருக்க முடியாது. அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தால் நீ நன்றாக ஆண்டவரோடு ஜபம் செய்வாய் என்று சொன்னார். இரண்டாவதாக, எதிர்நோக்கு கொண்ட வாழ்வு வாழ தாபூர் மலை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. வாழ்வின் வரும் துன்பங்கள்
துயரங்கள் நிரந்தரமல்ல, இதை தாண்டி நமக்கு வாழ்வு உண்டு, மாட்சி உண்டு என்ற ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்வு வாழ, எனவே எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை. மாறாக இறைவன் இருக்கின்றார், இதுவும் மாறி போகும், இதுவும் கடந்து போகும் என்று எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, இறைவனுக்கு செவி சாய்க்க, ஆண்டவரின் குரலுக்கு செவிமடுக்கும் பிள்ளைகளாக வாழ நமக்கு இந்த தாபோர் மலை அனுபவம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இந்த கல்வாரி மலையில் ஒவ்வொரு முறையும் இயேசு பிடப்படுகின்றார், தனது மாட்சியை வெளிப்படுத்துகின்றார். நாமும் இயேசுவை உற்று நோக்குவோம், இயேசுவுக்கு செவிமடுப்போம், இயேசுவோடு உறவாடுவோம், ஆண்டவரின் மதிப்பீடுகளின்படி வாழ்வோம். ஆமேன்.